நம்மளோட உண்மையை உறக்கச் சொல்லும் தமிழா பாண்டியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் நம்மோட இணைந்திருக்காங்க. பல போராட்டங்களை நடத்தி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த மருத்துவமனையை ஆரம்ப சுகாதார நிலையம் 30 வருடங்களுக்கு முன்பு தரம் குறைக்கப்பட்டு மீண்டும் மருத்துவமனையாக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. திமுக ஏன்னா 28.5% மக்கள் இந்த தொகுதியில முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. இந்த வாக்கு வந்தாலே போதும். நவாஸ்கனி எம்பி ஆயிரவாறு இருக்காரு. இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் அரசியலான 130 ஏக்கராவையும் பட்டா போட்டு தனியாருக்கு தாரை வந்துட்டு பல கோடி ரூபாய் அரசு நிலத்தில் தங்களுக்கு அபகரித்து கொண்டார்கள். இதெல்லாம் கேட்கக்கூடிய நிலையில் துண்டில எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வலிமையாக மாறாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் நலனை எங்களின் நோக்கம். தொண்டி நியூஸ். தொண்டி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளோட உண்மையை உறக்கச் சொல்லும் தமிழா பாண்டியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் நம்மோட இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் நம்ம கேட்க இருக்கிறோம். வணக்கம். இப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி மருத்துவம் சம்பந்தமாக முற்றிலும் புறக்கணிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்? இது சபிக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த மக்கள் ஏமாற்றத்திலே தான் இன்னும் இருக்கணுமா? சமீபத்தில் கூட ஒரு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சமயத்தில் தாயும் சேயுமே ஒரு மூச்சு திணறல இறந்து போயிடுறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை. அந்த அளவுக்கு கூட வசதியை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. முன்னாடியெல்லாம் அதிகமான பிரசவங்கள் நடந்த தொண்டி அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். இதை அரசு மருத்துவத்துறை அதை செயல்படுத்தாமல் இருக்குது. இந்த தொண்டிக்கு மருத்துவம் சம்பந்தமாக எதுவும் கிடைக்காதா? அது இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுதான் சொல்லணும். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு 96-2001 திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் தென்னவன் அவர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போன ஒரு அமைச்சர். இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணின் மைந்தர். இவர் அமைச்சராக இருந்த பொழுது சிவராமன் என்று ஒரு மருத்துவர். இந்த மருத்துவர் தனியார் மருத்துவமனையை வைத்து சேவை செய்த இந்த மருத்துவர் அவருக்கு அரசு பணி கிடைத்த பிறகு மருத்துவமனையாக இருந்த தொண்டி மருத்துவமனை எனக்கு தெரிந்து தொண்டி மருத்துவமனையில் பிணக்கூறாய்வு நடந்தது, போஸ்ட்மார்ட்டமாக நடந்தது. இரண்டாவது இது மருத்துவமனையாக இருந்தது, ஆரம்ப சுகாதார நிலையமாக இல்லை. இப்போ 30 வருடங்களுக்கு முன்பு மருத்துவமனையாக இருந்தது. சிவராமன் டாக்டருக்காக ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் இறக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10,000 மக்கள் தொண்டியில், 5,000 மக்கள் நம்புதாலையில், சுற்றி கிராமங்களில் 5,000 பேர், 20,000 பேர் குடியிருக்கக்கூடிய இங்கே ராமநாதபுரத்துக்கு 45 கிலோமீட்டர் போகணும். இந்த பக்கம் மருத்துவமனைக்கு அதிராம்பட்டினம் போகணும். 100 கிலோமீட்டர் மருத்துவமனையே கிடையாது. 100 கிலோமீட்டருக்கு மருத்துவமனை தொண்டி தான். இந்த பக்கம் மேற்க காரைக்குடி தேவக்கோட்டை போகணும். தொண்டி என்பது ஒரு முக்கியமான மீன்பிடி துறைமுகம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் மருத்துவமனையாக உயர்த்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. ஒரு சிவராமனுக்காக, நீங்கள் தனிப்பட்ட ஒரு சிவராமன் டாக்டருக்காக தரம் குறைக்கப்பட்ட மருத்துவமனை தான் தொண்டி மருத்துவமனை. நீங்கள் தொண்டியில் 10,000 மக்கள் குடியிருக்கிறாங்க. 10,000 பேரும் முதலமைச்சரிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள். நீங்கள் நம்புதால தொண்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய வர்த்தகர்கள், அரசியல் தலைவர்கள். தொண்டி என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரம். இங்கு இந்தியாவை ஆளக்கூடிய அத்துணை அரசியல் அதிகாரம் மிக்கவர்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். சொல்ல போனா அப்துல் கலாமுக்கு சம்பந்தம் தொண்டியில் தான் பார்த்ததாக ஒரு தகவல் சொன்னாங்க. அப்போ இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தொண்டியில இத்தனை ஆண்டு காலம் பல போராட்டங்களை நடத்தி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த மருத்துவமனையை ஆரம்ப சுகாதார நிலையம் 30 வருடங்களுக்கு முன்பு தரம் குறைக்கப்பட்டு மீண்டும் மருத்துவமனையாக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. திமுக ஆட்சியிலையும் நடக்கப்படலை, அதிமுக ஆட்சியிலையும் நடக்கப்படலை. நீங்க கடலுக்கு மீன் பிடிக்க போற அந்த மீனவ சமூக மக்கள் நீங்க சிங்கள கப்பல் படையால் நேவியால் சுடப்படுகிற வரலாறு நடக்குது. இவங்க இங்கிருந்து ராமநாதர் கொண்டு போகணும், இல்லைன்னா காரைக்குடி தேவக்கோட்டை கொண்டு போகணும். அப்போ இவ்வளவு விஷயம் இருந்து திருவாடானை தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி எம்பி 2 பேருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க நவாஸ்கனி இப்போ 2வது முறையா எம்பி ஆயிருக்காரு. அதே போல கருணாஸ் எம்எல்ஏ இருந்தார் திருவாடானை தொகுதியில். இப்போ பல பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். வாக்கு வங்கியாக மட்டும் இந்த மக்களை வைத்திருக்கிறார்களே தவிர 6 டாக்டர் பணியில் இருக்கிறாங்க. எப்போ வேணா போய் பார்க்கலாம். ஆனால்
ஒருவர் 2 பேர் தான் பணிக்கு வராங்க. 4 பேர் கையெழுத்த 2 பேர் கைது போட்டுறாங்க. இவர்கள் கையெழுத்து போலி கையெழுத்து, போர்ச்சேரி கையெழுத்து. மா சுப்பிரமணியனுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். பல இடங்களில் ஸ்டான்லி மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி ரத்து பண்ணிருச்சு. பல மருத்துவக் கல்லூரிகளில் கைரேகை டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய மருத்துவர் கவுன்சிலரோடு இணைக்கப்பட்டு அந்த ஒயரை பிடிங்கி விட்டுருவாங்க. இங்க சென்னை ஸ்டான்லியில தான் நடக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூர் மருத்துவமனை நடக்குது. உண்டியில் 6 மருத்துவர்கள் பணி செய்யக்கூடிய அரசு முழு நேர மருத்துவர்கள். ஆனா எப்ப வேணா போய் பாருங்க, 2 டாக்டர் தான் இருக்காங்க, 4 டாக்டர் வரதுல. அது சில சமயம் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ இந்த மருத்துவர்களை நம்பி 10,000 நம்புதாளை 15,000 உயிர்கள் இருக்கு. ஒரு பிரசவத்துக்காக வந்த ஒரு தாயும் சேயும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மரணம் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு மருத்துவமனைக்கு முன்பு 10,000 பேர் திரண்டு இருக்கணும். இது பெரிய செய்தியா இருக்கணும். இறந்து போன உயிர் துண்டியை சேர்ந்த மிக ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உயிர். இந்த உயிரை இந்த மருத்துவர்களுடைய அலட்சிய போக்கால் தான் தாயும் சேயும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது துண்டியில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். யார் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? யாரை என்கொயரி விசாரணை நடத்துறீங்க? ஒண்ணுமே இல்லை. அப்போ இவர்கள் எப்படி தப்பிக் கொள்கிறார்கள்? அதிகார மையத்தில் எம்எல்ஏவோட தொடர்பு, எம்பியோட தொடர்பு. இவர்கள் தொண்டி மக்களை பற்றி எந்த அக்கறையும் படுவதில்லை. மருத்துவமனை விவகாரம் என்பது உயிர்காக்கக்கூடிய விவகாரம். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, பென்சிலின் ஊசி இல்லை, சிரஞ்சு இல்லை. இப்படியான நிர்வாகம் 30 வருடங்களுக்கு முன்பு பல ஆயிரம் பேர் வந்து வைத்தியம் பார்த்த ஒரு மாதத்தில் பல ஆயிரம் பேர் வந்து வைத்தியம் பார்த்த இந்த மருத்துவமனை இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையமா எதா இருந்தாலும் ராம்நாடு எடுத்துட்டு போயிருங்க. எந்த கேஸ் வந்தாலும் சரி ராம்நாடு போறீங்க. எதுக்கு 6 டாக்டர்? ஆரம்ப சுகாதார நிலையம் எதுக்கு 6 டாக்டர்? கொசு பிடிக்கிறக்கா இல்லை மூட்டை பூச்சி பிடிக்கிறக்கா? இதை இந்த மக்களை ஏமாத்தலாம். அரசியல்வாதி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதியாக இப்போ ஆலையை காலப்படி செட் ஆகிட்டு சென்னவன் 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் இருக்கிறார். நான் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றேன். சிவராமையா மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? 3 லட்சம் ரூபாய்க்கு. இதை இந்த மக்களை ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிறார்கள். நம்ம சென்னவ காலத்திலிருந்து இன்னைக்கு கருணாஸ் வந்துட்டாரு. இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காரு. காங்கிரஸ் எம்எல்ஏ கருமாணிக்கம் இருக்காரு. அவங்க தாத்தா காலத்திலேயே கரியமாணிக்க அம்பல காலத்திலிருந்து இந்த தொகுதி இந்த மருத்துவமனை பிடித்தாரு. ஆனால் காங்கிரஸ் தேர்தல்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த தொண்டியில் இருக்கக்கூடிய நம்மளால் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் ஏறக்குறைய 25,000 ஓட்டு அப்படியே திமுக கூட்டணி கிடைக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடைக்குது. இவர்கள் வாக்கு செலுத்துகிற இயந்திரம், அவ்வளவுதான். பிஜேபி ஒழிக்கிறோம், திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான். அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் சட்டமன்ற உறுப்பினர் வருவார், நாடாளுமன்ற உறுப்பினர் வருவார். ஏன்னா 28.5% மக்கள் இந்த தொகுதியில முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. இந்த வாக்கு வந்தாலே போதும். நவாஸ்கனி எம்பி ஆயிரம் இருக்காரு. துண்டியில அத்தனை வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் நவாஸ்கனிக்கும் கரியமாணிக்கத்துக்கும் விழுந்திருக்கு. ஆனா இவர்கள் இந்த மக்கள் நலனை பற்றி 1% கூட கவலைப்படுவதே இல்லை. மருத்துவத்துறை அமைச்சரிடம் இந்த கவனத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். நான் மருத்துவமனையில் 6 டாக்டர்ல 2 டாக்டர் வராங்க, 4 டாக்டர் வரதில்லை. 100 கிலோமீட்டருக்கு இதுதான் மருத்துவமனை. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு திருவாடனை போகணும், வயிற்று வலி திருவாடான, களவழி திருவாடான, சீரியஸான மேட்டர்னா ராமநாதபுரம் 1 மணி நேரம் ஆகும். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ராமநாதபுரம் எப்படி போக முடியும்? வசதி வாய்ப்பு இல்லாதவன் ஆம்புலன்ஸில் எப்படி போக முடியுமா? காரில் கொண்டு போக முடியுமா? பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நீங்கள் இப்போ கொரோனா தாக்குதல், இப்போ வைரஸ் ஃபீவர், இதுக்கெல்லாம் ஆரம்ப சுகாதாரத்தில் 6 டாக்டர் இருப்பதே. இது தேசிய அளவில் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டும். துண்டி என்பது இந்தியா முழுக்க உன்னிப்பாக பார்க்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் மிக முக்கியமான மருத்துவமனை செயல்படணும். ஆனால் எந்த செயல்பாடுகளும் மருத்துவமனை வட்டாரத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்களுமே பிரைவேட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் மருத்துவ சேவை நடத்துறாங்க. 6 டாக்டர்களுமே சொந்த மருத்துவமனை நடத்துகிற டாக்டர். மருந்து பூரா எங்க இருக்கு? அவங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்கு. மாத்திரை, அரசு மாத்திரை பூரா அங்க இருக்கு. நீங்க அரசு மருத்துவமனையில் வேலை செய்வதை விட அவர்களுடைய சொந்த மருத்துவமனையில் வேலை செய்வதைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அப்போ இதை யார் கண்டிப்பது? உடனே எம்எல்ஏ சுகாதாரத்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இல்லை எம்பி சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொண்டு போகணும். 2 பேருமே தேர்தலுக்கு தேர்தல். மக்கள் வரிசையில் நின்று 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான்.
இப்படி இவங்க 500 1000 கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு பெரிய இழி நிலை. மக்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிற இந்த அரசியல்வாதிகள் இருக்கிற வரை மருத்துவமனையில் தாயும் சேய்க்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதே போல தொண்டியோட வளர்ச்சிக்கு பலதும் முட்டுக்கட்டையா இருக்கு. அரசு பணிமனை வருதுன்னு சொன்னாங்க, அது வரல. அரசு கல்லூரி வருதுன்னாங்க, அது வரல. துறைமுகம் கொண்டு வரோம்னாங்க, எதுவுமே வரல. தொண்டியை ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு பகுதியாகவே வச்சிருக்கணும். ஏன்னா முன்பெல்லாம் இலங்கையில இருந்து இங்கிட்ட வாணிபம் செஞ்ச பகுதி இப்போ அடையாளம் தெரியாத ஒரு சாதாரண மீன்பிடி கடற்கரையாக தான் இருக்கே தவிர முன்புள்ள அந்த பேர்கள்லாம் அழிஞ்சு போச்சு. வேலை வாய்ப்பு எதுவும் உருவாக்குறது இல்லை. வேலை வாய்ப்பே இல்லாமல், தொழில்துறை எதுவுமே இல்லாமல், யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூர்களில் போய் வேலைக்கு போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, தொண்டியில் ஒரு குழு, அது எந்த குழுன்னு எல்லா இதுக்கு போட்டு போட்டவங்களுக்கு கூட தெரியும். இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இவர்களை தாண்டி எந்த விஷயம் நடத்தக்கூடாது. நடந்தால் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கு. இப்படி இந்த குற்றச்சாட்டு ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக இருக்கு. அவர்கள் ஒரு ஒட்டுக்குழு. இந்த ஒட்டுக்குழு இந்த ஊரில் எந்த பெரிய கட்டுமான நிறுவனங்களும் எந்த விதமான மக்கள் சார்ந்த பணிகளும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நீண்ட நாளாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. கல்லூரிக்கு இப்போ திருவாடானை தேவகோட்டை போனோம். இங்கே துண்டியில் 15-20 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த சுற்று வட்டார பகுதியில் மாணவர்கள் ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக ஆண்கள் கலை கல்லூரி கண்டிப்பாக தேவை. ஆனால் இங்கே இல்லை. மாலை நேர கல்லூரி இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. இருக்கா? இப்போ பெண்கள் கல்லூரி இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இதெல்லாம் இந்த நகரம் வளர்ந்து வர நகரம். இப்போ பேரூராட்சியாக இருந்து இப்போ நகராட்சியாக மாறிடுது. நம்புதாலையை சேர்த்துட்டா நீங்கள் இன்னும் வலிமையாக மாறிவிடும். ஆனால் இதை சேர்த்தக்கூடாதுன்னு நம்புதாலையை சார்ந்த சில ஒட்டுக்குழுக்கள், அதாவது அரசு கான்ட்ராக்டை திருடி திங்கிற ஒரு குழு தொண்டியோடு இணைத்தால் இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துடும். வளரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தொண்டி ஏறக்குறைய நம்புதாலையிலிருந்து தொண்டி எஸ்பி பட்டணம் வரை முழுக்க போக்குவரத்து நெரிசலான பகுதி. இந்த போக்குவரத்து நெரிசலான பகுதியை இந்த தொண்டி முதல் நிலை நகராட்சியாக இதை மாற்றியிருக்கிறோம். நீங்கள் அமைச்சர் நேருவிடம் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தொண்டியில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் நேரடியாக கோரிக்கை வச்சு எங்களுக்கு தொண்டி நம்புதாலை எஸ்பி பண்ண வரைக்கும் இந்த நகர கட்டுமானத்திற்கு ஒரு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் 25,000 வாக்குகள் கருப்பு கொடி ஏற்றிடும். தேர்தல் புறக்கணிப்பு. மக்களுக்கு தானே அரசாங்கம், அரசாங்கத்துக்கு அடிமை மக்கள் கிடையாது. இதை இந்த சமூக தலைவர்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடு அமைச்சர் நேருவிடம் சொன்னால் நேரு உடனடியாக பண்ணி கொடுத்துருவார். நேரு நீங்கள் உடனடியாக தொண்டி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையாக மாறிடும். ஆண்கள் கலை கல்லூரி வந்துடும். போக்குவரத்து பணிமனை வந்துடும். தொண்டிக்கு எது எது தேவையோ அத்தனையும் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஆனால் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக போராடி வெற்றி பெற வேண்டிய விஷயம். அது செய்வதற்கு இடமில்லைன்னா நீங்கள் வட்டான ரோட்டில் தனியாருக்கு 130 ஏக்கரா பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு நிலம். இப்போ அந்த இடத்துல கலைக்கல்லூரி கட்டலாம், பணிமனை போக்குவரத்து பணிமனை கட்டலாம். அரசு அத்தனை நிறுவனங்களும் கட்டுவதற்கான அங்கே இடம் இருக்குது. ஒரு பொறியியல் கல்லூரி கட்டலாம், அரசு பொறியியல் கல்லூரி. இப்படி நிறைய இடம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் அரசியல் 130 ஏக்கராவையும் பட்டா போட்டு தனியாருக்கு தாரை வாங்கிட்டு பல கோடி ரூபாய் அரசு நிலத்தில் தங்களுக்கு அபகரித்து கொண்டார்கள். இதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலையில் துண்டில எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வலிமையாக மாறாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முறியடிக்கப்பட வேண்டும். இந்த துண்டி நகரம், துண்டியை நேசிக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் பல பேர் இந்த துண்டியை மிகப்பெரிய மாற்றத்திற்கு வரும் என்று ஏக்கத்தோடு பல்லாண்டு காலம் காத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு விடிவு என்பது எப்பொழுது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மொத்தத்தில் இது மக்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் தன்னெழுச்சியாக தேர்தலை புறக்கணித்து இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினா நாங்கள் தேர்தலை வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மக்களின் நலனை எங்களின் நோக்கம். தொண்டி நியூஸ்.